ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க. முருகருக்கு சஷ்டி பூஜைகள் பண்ணியிருப்பீங்க. அந்த ஹோரை நேரத்தில் பண்ணியிருப்பீங்க. எந்த டைமில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் முருகர் உங்களோட பூஜைகளை ஏற்றுக்கொண்டார். அவர் உங்கள் வீட்டில் தான் இருந்தார் அப்படிங்கிறத நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் மூலம் இன்றைக்கி நம்மளுக்கு தெரிவிச்சிருப்பார். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வரைக்கும் நம்மளுக்கு சஷ்டி திதி இருக்குதுங்க. ஸோ அந்த டைமில் நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த பதிவு பார்க்கக்கூடிய முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவான்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ முருக பக்தர்கள் நம்மளோட பதிவுகளை பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நீங்கள் சொல்கிறது அந்த பூஜைகள் பண்ணவங்களுக்கு மட்டும்தானா, விரதங்கள் இருந்தவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பண்ணாதவங்களுக்கும் அவர் கேட்டிருப்பார். ஏன் நீங்கள் எனக்கு பண்ணலை, அதுக்கும் ஒரு சில விதமான அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு அது எப்படின்னு தெரியாது. உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி அவருக்கு பூஜைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்கள் வீட்டில் பல்லிகள் சத்தம் போட்டிருக்கும். அந்த கெவ்லி சத்தத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் முருகர் நம்ம வேண்டுதலை ஏற்றுட்டாங்க அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு உயிரினம் வந்திருக்கும். அது தட்டாம்பூச்சியாக இருக்கலாம், பட்டாம்பூச்சியாக இருக்கலாம், இல்லை வெட்டுக்கிளியாக இருக்கலாம், இல்லை குருவிகளாக இருக்கலாம். நைட்டு நேரம் நீங்கள் பூஜைகள் வச்சுருந்தீங்கன்னா குருவிகளெல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே ரேராக வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வேறு என்னெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த வாயில்லா ஜீவன்களான இந்த பூனையோ இல்லை நாயோ, அது உங்கள் வீட்டில் உள்ளது இல்லைங்க, பக்கத்தில் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். இல்லை நீங்கள் உங்களுக்கு நான் எந்த உயிரினத்தையுமே பார்க்கல, எந்த பூச்சியுமே எங்கள் வீட்டுக்கு வரல, அவர் ஈவன் அந்த படத்துலேருந்து ஒரு பூ கூட விழுகலைங்க, நான் ஆனால் பூஜை வச்சேன், விரதம் இருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அபிஷேகம் பண்ணினேன், வேல்மாறல் படித்தேன், கந்த சஷ்டி படித்தேன், எனக்கு எந்த விதமான ஒரு அறிகுறியுமே தெரியலைங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்கி கனவுல கூட அவர் ஏதாவது ஒரு செய்திகள் மூலயமா உங்களுக்கு காண்பிச்சிருப்பார். ஒருவேளை அவருக்கு சிலை தெரிஞ்சிருக்கலாம், இல்லை வேல் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை கோயில் கோபுரம் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு யாராவது வேல் மாறலோ கந்த சஷ்டியோ தர மாதிரி உங்களுக்கு கனவு வந்திருக்கலாம். இப்படி ஒவ்வொரு விதமான கனவுகள் வருவதற்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் இருக்குங்க. இப்படி ஏதாவது ஒரு மூலயமா முருகர் நான் உங்கள் வேண்டுதலை கேட்டேன், அதை சீக்கிரமாக நிறைவேறும், உங்கள் கூட உங்கள் இல்லத்தில் தான் இருந்தேங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி தெரிவிச்சிருப்பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு காலைக்குள்ளே உங்களுக்கு கட்டாயமாக ஏதாவது உயிரினங்கள் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சிருப்பார். நீங்கள் காலையில் எழும்பும்போது ஒரு சேவல் கூவுற சவுண்டு உங்களுக்கு கேட்டாலும் கூட உங்களுக்கு முருகர் உணர்த்துகிறார். முருகர் உங்களுக்கு தெரியும், சேவல் முருகரோட வாகனம் அப்படின்ட்டு. உங்கள் ஊர் சைடு மயில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சத்தம் கேட்டாலும் கூட உங்களுக்கு உணரலாம். முருகர் நம்மளோட வேண்டுதல்களை கேட்டிருக்கிறார். எனக்கு அப்போ உடனே என்னோட வேண்டுதல் நிறைவேறுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு முதல் சஷ்டியிலே நிறைவேறும், ஒரு சில பேருக்கு 3வது 4வது 5வது சஷ்டி, குறைந்தபட்சம் 7 சஷ்டிகள் வரைக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் இருக்கிறாங்க. நம்மளுக்கு பொறுமை தாங்க முக்கியம். பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட வேண்டுதல்களுக்கான பலன்கள் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த வேண்டுதல் இல்லை, பூஜைகள் வைக்காதவங்க, சாமி கும்பிடாதவங்க, விளக்கு வைக்க முடியாதவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் இன்றைக்கி கருப்பு நிறம் அந்த குட்டி எறும்பு, அந்த பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எறும்பு வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக முருகர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, ஏன் நீங்கள் எனக்கு பூஜைகள் பண்ணலை, நான் உங்களோட பூஜைகளுக்காக காத்திருந்தேன் அப்படின்னு. ஈவன் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போ எந்த அறிகுறியுமே தெரியாது, அதுவும் முருகருக்கு தெரியும்.
நீங்கள் வந்து நல்லா இருந்துட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நீங்கள் வந்து விளக்கு வைக்க முடியலை அப்படின்னா கட்டாயமாக இந்த எறும்புகள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்திருக்கும். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டில் வந்து என்ன மாதிரியான உயிரினம் வந்துன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.